வணக்கம். இந்த வீடியோவில் ஃபார்ம் 16 பற்றி விளக்கமும் அதில் சரிபார்க்க வேண்டிய விஷயங்களையும் பார்த்துடலாம். ஃபார்ம் 16ங்கிறது நிறுவனம் தனது பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சான்றிதழ் தான். இது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்திற்கு உண்டான சான்றிதழ். சரி, இதை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் உள்ள எல்லாருக்குமே ஃபார்ம் 16 கொடுப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் பணிபுரிந்திருந்தால் பழைய நிறுவனத்தில் வாங்கிய சம்பளம், வரி பிடித்தம் எல்லாத்தையும் புதிய நிறுவனத்தில் தெரிவித்து ஆண்டு முழுவதற்கும் உண்டான சர்டிஃபிகேட்டை தான் வாங்கணும். அல்லது புதிய நிறுவனத்தில் சேர்ந்த தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரை அல்லது பணியில் இருந்த காலத்திற்கு மட்டும் ஃபார்ம் 16ஐ பெறலாம். ஃபார்ம் 16இல் தெரிவிக்கப்படும் பணியாளரின் வருமானம், வரிக்கழிவு மற்றும் வரி பிடித்தம் ஆகியவற்றிற்கு நிறுவனமே பொறுப்பு. ஃபார்ம் 16 ஒவ்வொரு வருடமும் மே 15ற்கு முன் கொடுக்கப்பட வேண்டும். ஃபார்ம் 16இல் கவனிக்க வேண்டியவை: ஃபார்ம் 16 இன்கம் டேக்ஸின் ட்ரேசஸ் என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். ஃபார்ம் 16 பார்ட் ஏ, பார்ட் பி என்ற இரு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். பார்ட் ஏ என்பது தற்போதைய நிறுவனத்தின் மூலம் செலுத்திய வரியின் விவரங்கள் உள்ளடக்கியது. பார்ட் ஏவில் நிறுவனத்தின் முகவரியை தொடர்ந்து பணியாளரின் முகவரி தெரிவிக்கப்பட்டிருக்கும். முகவரியில் மாற்றம் செய்ய விரும்பினால் அதற்குண்டான முகவர்கள் மூலம் பேன் கரெக்ஷன் படிவத்தினை பூர்த்தி செய்து முகவரியை மாற்றம் செய்து கொள்ளலாம். காலாண்டிற்கு ஒரு முறை நீங்கள் பெற்ற வருமானமும் அதற்கு உண்டான வரி பிடித்தமும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் மாதம் வாரியாக நீங்கள் செலுத்திய வரி குறிப்பிடப்பட்டிருக்கும். பின் ஸ்டேட்டஸ் எஃப் என்று இருக்க வேண்டும். மாதம் வாரியாக நீங்கள் செலுத்திய வரி ஏதாவது விடுபட்டிருந்தாலோ அல்லது வேறுபட்டிருந்தாலோ அல்லது ஸ்டேட்டஸ் எஃப் என்று காண்பிக்கவில்லை என்றாலோ நீங்கள் உங்கள் நிர்வாகத்திடம் முறையிட்டு சரியான சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு சான்றளிக்கும் அதிகாரியின் கையொப்பம் இடப்பட்டிருக்கும். அது டிஜிட்டல் முறையிலும் இருக்கலாம். பார்ட் பியை பொறுத்தவரையில் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் பெற்ற வருமானம், வரிக்கழிவு, செலுத்த வேண்டிய வரி போன்ற விவரங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். இங்கு எஸ் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்கள் புதிய வரி திட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நோ என்று இருந்தால் நீங்கள் பழைய வரி திட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதில் நீங்கள் பெற்ற வருமானத்தின் விவரங்கள் இருக்கும். இதில் நீங்கள் கோரிய வரிக்கழிவு மற்றும் அதற்குண்டான சேமிப்பு போன்ற தகவல்கள் இருக்கும். இதில் வரி வருமானம் மற்றும் நீங்கள் கட்ட வேண்டிய வரி போன்ற விவரங்கள் இருக்கும். பார்ட் ஏவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நீங்கள் கட்டியிருக்கும் வரியை விட பார்ட் பியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நீங்கள் கட்ட வேண்டிய வரி குறைவாக இருந்தால் நீங்கள் அதிகம் வரி கட்டியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பார்ட் ஏயை விட பார்ட் பி கட்ட வேண்டிய வரி அதிகமாக இருந்தால் நீங்கள் இன்னும் கட்ட வேண்டும் என்று அர்த்தம்.